கொஞ்சம் நில்லுங்க. ஆமா பண்ணுங்க கேக்குதா? சத்தமா சொல்லுங்க, கேக்கல. ஓ, முட்டிக்கால் ராசா. ஐயோ, அவர் பேரை சொல்ல கூடாதுங்களே. சரி, பேர் சொல்லனா பரவாயில்ல. அவர் இப்ப எங்க இருப்பாரு? இப்படியே போனீங்கன்னா பற்ற இருக்கும், அங்கதான் இருப்பாரு. யோ, இங்க யாரையா முட்டிக்கால் ராசு? என்னையா இங்க யாரையா முட்டிக்கால்? ஓ, ஐயா பேரை சொன்ன பற்ற நெருப்ப வாயில போட்டுருவேன். ஜாக்கிரதை. பேர் சொல்லாம எப்படி கடுதாசி கொடுக்கறது? ஏன் கடுதாசி சொல்ல முடியாதா? ஆண்டவா. ஐயா, உங்களுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்குங்களாமா. முத்து, அது என்னன்னு பாரு. போலாம். அதெல்லாம் இங்க கொடுக்கறது இல்ல. போ. அது பிரிச்சு படி. என்ன? நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா வேண்டாமான்னு கவர்மெண்ட் வந்து கடைசியா கடுதாசி எழுதி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து கூடட்டும். கையை தூக்க முடியாது. எதுக்குங்க? தாலியை காட்டுறதுல. தாலி காட்டினா கையெடுத்து கும்பிடணுங்களா? வேற எதை காட்டினா நீ கையை தூக்கி கும்பிடுவே? யோ, அந்த தாலிதாயா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீ ஊருக்கு புதுசு, போக போக புரிஞ்சுக்குவே. இப்ப கையை தூக்கு. தூக்கு. இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சார்பா நான் இந்த பஞ்சாயத்தில் பேசுறேன். நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமான்னு கேட்டு கவர்மெண்ட்ல இருந்து கடுதாசி வந்திருக்கு. ஐயா மன்னிக்கணும், அந்த காலத்துல ஊருக்கு ஒரு கோவிலும் பள்ளிக்கூடமும் அவசியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அவசியம் இருந்தாகணும். ஆனா நம்ம ஊருக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஐயா நீங்க இருக்கிறீங்களே. ஐயா அபிப்பிராயத்தை கேட்கிறாருல்ல, வாயை திறந்து சொல்லுங்களே ஐயா. ஏமா இன்னைக்காவது வாயை திறங்கம்மா. முத்து, அபிப்பிராயத்தை கேட்டல, தகவல் கொடுத்துரு. சரிங்க. இன்னைக்கு பௌர்ணமி. நான் தயாராயிட்டேன். நான் முன்னாடி போறேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயா, நம்ம ஊர் ஜனங்க கோயிலுக்கு போறத மறந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி ஈரத்துணியோட இங்க வந்து பால் ஊத்துறத மறக்கவே மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க.
ஆமாங்க. இப்படியே எத்தனை வருஷத்துக்குங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க? கிடைக்கிற வரைக்கும், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். வாரத்துக்கு 4 நாள் பட்டணத்துக்கு தேடி போய் போய் செருப்பும் தெரிஞ்சு போச்சு, கொடையும் பிஞ்சு போச்சு. பட்டணத்துக்கு போறதை நிறுத்தினேன். உன்னை இந்த பட்டறையில சமாதி ஆக்கிடுவேன். ஐயா பட்டறையில வேலை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா வேலை செஞ்சிருக்கலாம். அடிபட்டதும் கூட இல்ல, வேலை செய்யும் போது பார்வை கொஞ்சம் மங்களா இருந்துச்சு. வயசானாலே கண் பார்வை கொஞ்சம் குறையத்தானுங்களே செய்யும். ஐயா, வயசானாவே இந்த மாதிரி தடுமாற்றம் வர்றது சகஜம்தான். நாம தாங்க பார்த்துப்போம். யாருக்கு வயசாயிடுச்சு? எனக்கா? நான் சுவாசிக்கிறேனே காத்து, அதுக்கு வயசா இருக்கலாம். அந்த வானத்துக்கு வயசா இருக்கலாம். நான் நிக்கிறேன் இந்த பூமி, அதுக்கு வயசா இருக்கலாம். ஏன் என் உடம்புல ஓடுதே ரத்தம், அதுக்கும் கூட வயசா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க என் எதையும், அதுக்கு என்னைக்கும் வயசாகாது. டவுனுக்கு ஒரு டிக்கெட். டவுனுக்குங்களா? இந்தாங்க ஐயா, இந்தாங்க மீதி 3 ரூபாய். டிக்கெட்டுக்கு 2 ரூபா தானே, அதானே கொடுத்தேன். 5 ரூபாய் கொடுத்தீங்க. வயசானாவே கண்ணு தெரியறது இல்ல.